வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. சத்குருபியோ நம. சர்வேஸ்வரனான மகாதேவன் ரொம்ப அத்தியந்தமான ஒரு கருணாமூர்த்தி. அவர் ஒருத்தர் தான் உலகத்திற்குரிய அத்தனை ஜந்துக்களுக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் என்ன தேவைங்கிறத அறிஞ்சு பரம தயாளுவாக இருந்து கொடுக்கிறார். அவர்கிட்ட இருந்து மாணவர்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் மட்டும் இல்லாம பிரம்மா, விஷ்ணு முதலானவர்கள நிறைய பயன் அடைஞ்சிருக்கார். தெய்வீகமான பதவிகள்லாம் அடைஞ்சிருக்கிறது கூட இந்த பரம கருணாமூர்த்தியான பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் தான் அப்படின்னு ஆதிசங்கர சொல்ற ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அதோட விடலையா ஏதோ கிடைச்சிட்டு இனிமே போயிட்டோம், இனிமே பற்றி மறந்துடலாம் அப்படின்னு. மனுஷாவுடைய சுபாவம் அப்படிதான், ஏதோ ஒருத்துக்கு போயிட்டே இருப்பான். இப்போ வேலை முடிஞ்சு படுத்துனா அப்புறம் என்னன்னு பார்க்கவே மாட்டான். அது ஒரு மனுஷ சுபாவம். தேவர்கள் எப்படியா அப்படின்னா யாகம் பண்ணும்போது ஆவிஸ் வாங்கட்டு வருவாளாம், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்க மாட்டாளாம். ஆனா இங்க வந்து பிரம்மாவையும் விஷ்ணு என்ன சொல்றாரு ஆதிசங்கரனாக்க பகவத்பாதோடைய அப்ரோச்சன் பார்க்கும்போது இன்னும் அடையத்துக்கு நிறைய இருக்கான் அவளுக்கு. அதனால பரமேஸ்வரனை விடாத இன்னும் திருப்பி அண்டி போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தினம் காத்தால சாயங்காலம் ஒரு பார்த்துட்டு இப்படி அவளே இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும், சதா சர்வகாலமும் அவரை சிந்தனை பண்ணணுன்றத ஒரு சொல்லாத சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டா அது ஒரு காரணம் சொல்றார். அவரை நாடி போன அத்தனை பேருக்கும் அருள் புரியறது அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு எல்லையில்லாத கருணையுடைய மகாத்மியம். அது அவருடைய கருணைக்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியானவர் அதே சமயத்துல வந்து இவருடைய ஆசையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கான். ஒண்ணு பண்ணா இன்னொன்னு பண்ண. அப்படிதானே தேவர்கள் கூட அப்படிதான் இருக்கான். ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு. விஷ்ணு பிரம்மா கூட ஏன் அடிக்கடி பண்ணுங்க, இன்னும் ஏதாவது ஒண்ணு வேண்டியிருக்குமே போடுமே அப்படின்றதுக்காக தான் போறாளாம். அப்படி எனக்கும் அளவில்லாத ஆசைகள் இருக்கு, உன்னுடைய கருணையும் அளவில்லாத இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா உன்னுடைய கருணை நிறைந்த பார்வையினால என்னுடைய ஒரு என்ன காப்பாத்துறதுன்னு எப்ப பண்ண போறேன், எப்ப பார்க்க போறேன், என்னை எப்போ ஏற்றுக்கொள்ள போகிறாய் அப்படிங்கிறது. அப்படின்னா இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும்னு கஷ்டம். அவர் வந்து இந்த சங்கரன் அந்த சங்கருடைய அம்சம். ஆனா கூட அவர் ஏன் கேட்கிறான்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். இப்படி கேட்கணும் அப்படின்னு, எப்படி இந்த சமக்கத்துல சொல்லிக் கொடுக்குறதால இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏடாகூடமா கேட்டுட்டு வம்பல மாட்டிக்கூடாதுன்னு சமக்கத்துல இதெல்லாம் கேட்கணும் சொல்லி வச்சிருக்காள் இல்லையோ. அதை மாத்திரம் கேட்கணும் சேமா நமக்கு தெரியும். அவ அந்த காலத்துக்கு இல்லை, அத்தனை காலத்துக்கு முக்காலத்துக்கும் எது உச்சிதமோ அதான் அவ எழுதி வச்சிருக்கா. பெரிய மகான்கள்லாம், முனிவர்கள்லாம், சிரேஷ்டர்கள்லாம் எழுதி வச்சிருக்கா. அதை நம்ம கேட்கிற மாதிரி இவர் நம்ம பகவானை பார்த்தா என்ன கேட்கணும் அப்படின்றதுக்காக சொல்றார். எப்போதும் அவரையே நாடி இருக்கணும், அவருடைய அருளையே வேண்டி இருக்கணும் அப்படின்ட்டுட்டா கேட்க கூட வேண்டாமா. பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூறினார் அபிராமி என்றால. ஒரு குழந்தை அழுதுன்னா அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு என்ன ஒண்ணு அம்மா தெரியுமா. இது ஒரு உபன்யாசத்துல மகாபெரிவா சொல்லியிருக்கா. எப்படின்னா அந்த உபன்யாசம் வந்த போது ஒரு சின்ன குழந்தை வீல் வீல் வீல்னு அழுதுண்டே இருந்தான். எல்லாரும் என்னன்னு தெரியல, அந்த குழந்தை வைக்கிற அம்மா லோலோங்கிறா. ஒண்ணு அது ஒண்ணு ஆகல, அங்கே இங்கேயும் ஆட்டுறா நடக்கிறா போறா, ஒண்ணும் இல்லை. அவளுக்கு பூஜையை பார்க்காத போறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த குழந்தைய சமாதானப்படுத்தவும் தெரியல. இங்கிருந்து பெரியவா சொன்னாலும் கூப்பிட்டு அந்த குழந்தையோட சட்டையை கழட்ட சொல்லுனாலும் இந்த சட்டையை கழட்டின உடனே பார்த்தா பின்னாடி பெரிய கட்டெரும்பு இந்த குழந்தை முதுகுல கடிச்சுட்டு இருக்கான். எங்கேயோ மேடையில பூஜை பண்றதுக்கு பெரியவாளுக்கு ஒரு 50 அடி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அம்மா அந்த குழந்தைய மடியில வச்சிருக்கா. அது அழகு எப்படி என்ன பண்ணுறது, அது பாலுக்கு அழுதான்னு தெரியல, வயிற்று வலின்னு அழுதான்னு தெரியல, எதுக்கு அழகு தூக்கம் வந்துட்டுன்னு அழுதா என்னன்னு தெரியல. ஆனா பெரியவா இங்கேருந்து சொல்லலாம், அந்த பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருன்னு பாலுக்கு அழுதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன ஒண்ணு அம்பாளுக்கு தெரியும்னா அம்பாளோட சொரூபமான இவருக்கு அந்த பூஜை இருக்கும்போது அந்த குழந்தை எதுக்காக அழுதுன்னு தெரியுதுதான். பார்த்தா சட்டையை கட்டினா உள்ள கட்டெலும்பு கிடைச்சிருக்கு, அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னான். எப்படி அந்த கருணாமூர்த்தியான அந்த பரமேஸ்வரனுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னு தெரியும். இல்ல நாம என்ன பண்ணுவோம், ஹாலில் உட்காந்து அந்த குழந்தைக்கு தான் சாப்பாடு கொடுக்கப்படாதாமோ. ஆனா அது எதுக்கு அழுது நமக்கு தெரியாது. ஆனா அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லுவா. இந்த அம்மாக்கே தெரியாத போது கூட அந்த பகவானுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பகவானை அண்டி பெரிய வாழலாம் ஆதித்தன் நம்புலின்னு அத்தனை பேரும் போயிட்டு இருக்கும்போது நம்மெல்லாம் என்ன, நம்ம போய் தான் ஆகணும்னு ஒண்ணுமே இல்லை. அபிராமிதாலும் ஒருத்தர் சொல்லும் போது மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாய் விளகின்றது அன்னாள் அகமுகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய நடுவெங்குமாய் முதலாய முதல்வி தன்னை முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. அவ வந்து 1000 மின்னல்களை ஒன்றா தோன்றிட்டு எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட வடி உடையவளா. அவளா வந்து அவளுடைய கருணை தான் உனக்கு தேவையே தவிர நீ போய் அவளை போய் ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, பாடினாலும் சரி, ஹோமம் பண்ணாலும் சரி, ஏதோ ஆஃபரிங் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அவளுக்கு ஒண்ணும் இல்லை. அவளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. எல்லாம் அவனுக்கு தான். பண்ணினா உனக்கு லாபம், பண்ணாலன்னா உனக்கு நஷ்டம். உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது அவளுக்கு ஒண்ணும் இல்லை. அதான் நமக்கு தான் தேவை. நல்ல பரமேஸ்வரன் எல்லாரும் அண்டி இருக்கிறார்கள் அப்படின்னா அண்டி இருந்தா மாத்திரம் போறாது.
அனன்ய சரணமா இருக்கணும். அவனை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு போய் சரணாகதி பண்ணணும். அப்படி சரணாகதி பண்ணினாதான் அந்த சுவாமிக்கு நம்மளை செய்யணும்னு தோணும். ஏதோ கேஷுவலா போயிட்டு அதோ சோக்கியமா அப்படின்னு கேட்கற மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னா அவரு ஏதோ இருக்குப்பா அப்படியே பேசாத விட்டுடுவார். நம்ம சதா செல்வ காலம் அவனன்று வேறொன்று, அவனன்று ஒருனும் அசையாது காண்கிற மாதிரி அவன் இல்லைன்னா நாம இல்லை, அவனுடைய அருள் இருந்தாதான் நமக்கு எல்லாம் நடக்குங்கிற எண்ணம் வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா அப்ப அவளுக்கு என்ன தோணும்? நம்மளை காப்பாற்றணும்னு தோணும். இந்த குரங்கு குட்டி என்ன பண்றது, அம்மா கிட்ட அப்படியே தன்னை அப்படியே அர்ப்பணிச்சு விடுறது. கட்டின்ற இறுக்கி கட்டிக்கணும், நான் விடமாட்டேன் அப்படின்னு கட்டிக்கிறது. ஸோ அந்த குரங்கு போற இடத்துல எதுவும் போறது. பூனைக்குட்டி இன்னும் விசேஷம். குரங்கு குட்டியாவது போய் அம்மாவை கட்டிக்கிறது, பூனைக்குட்டி அதுவும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ எங்க கூட்டிட்டு போனியா வரேன், என்ன கொடுக்குறியோ ஏற்றுக்கிறேன். அப்படி ஒரு அது அப்சல்யூட் சரண்டர்ல இந்த மார்ஜார நியாயம் ரொம்ப விசேஷம் சொல்லுவார் பெரியவாள்லாம். மர்க்கட்ட நியாயம், மார்ஜார நியாயம் இதை சொல்லும்போது அபிராமி விட பின்னர் ஒருத்தர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரமனுக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இது நல்லது வருமோ கெட்டது வருமோ, இது நற்செயலோ தீய செயலோ, யாரை போய் இருக்க போய் ஒன்றும் தெரியாது, எல்லாம் உனக்குன்னு நான் கொடுத்துறேன். நீயா பார்த்து எனக்கு காப்பாற்றணும், நீயா பார்த்துக்கேன்னு உனக்கு காக்க கடன் உனக்கு, நீ தான் என்னை காப்பாற்றணும். அதான் உங்ககிட்ட நான் வந்தாச்சு, என்ன பண்ணவே தெரியாது. நீ காப்பாற்றினாலும் சரி, தண்ணியில் போட்டு முக்கினாலும் சரி. மூக்க பஞ்சசத்தியில் ஒரு ஸ்லோகத்தை கூட என்ன சொல்றாருன்னா, தண்ணிக்குள்ள போட்டு முக்கினாலும் சரி, மலையிலேருந்து என்னை உருட்டி விட்டாலும் சரி, வேண்டான்னு ஒரு காட்டில் கொண்டு போய் தள்ளி விட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் நான் ஒன்றை விட மாட்டேன், உன் பாதத்தை கெட்டியமாக பிடிச்சி விடுவேன். ஒன்று என்னன்னைக்கும் விடாத உன்னுடைய காலை கெட்டியமாக பிடிச்சி விடுவேன். அப்படி கெட்டியமாக உன்னை பிடிச்சுட்டேன்னு என்ன ஆகும்? வேற வழியே இல்லை. எப்படி விட்டு போ, குழந்தைலாம் போய் அம்மா காலை கட்டிக்கிறது இல்லையா, ரெண்டு முத்துன்னு வைப்பா. அப்போ இந்த குழந்தை விடாத கட்டிக்கணும், சரி வந்து தொலை நீயும் அப்படின்னு தூக்கின்னு பேராட இல்லையா. அது மாதிரி நான் பகவான்கிட்ட கெட்டியமா பிடிச்சுன்னு, நீ எல்லாம் தெய்வம் இல்லை, பாட்டு கூட இல்லை கேட்டுவிட, நீ எல்லாம் தெய்வம் இல்லை என் நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்துல. அதெல்லாம் என்னோட மனசுதான் நீ வாழக்கூடிய எல்லை, உனக்கு வேற எல்லையே கிடையாது. அதான் நீ இல்லைன்னா தெய்வமே இல்லை. அப்படி கட்டியமா பிடிச்சிருந்தா தெய்வம் எங்க போகும்? எங்கேயும் போகாது, வேற வழியே இல்லை, நம்மளை காப்பாற்றியே தான் ஆகணும். அதுக்கு ஆப்ஷனே கிடையாது, பரீட்சையில சாய்ஸ் கொடுக்குற மாதிரி கிடையாது. என்ன நீ காப்பாற்றி ஆகணும், உங்ககிட்ட வந்துட்டேன், சரணமென்று உன்னை தவியனும் பக்தர்களும் தரமென்று இவனென்று தள்ளத்தகாது, வந்துட்டேன் பார், என்ன பிரயோஜனம் தள்ளக்கூடாது, அதனால் நீ எப்படியா என்னை காப்பாற்றாகணுன்னார். அதுக்கு இவர் என்ன பண்ணும் அப்படின்னு ஒன்று சொல்லியா, நீங்க எல்லாம் எனக்குள்ள ரூல் எல்லாம் சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து உங்க ஆத்துக்கு வந்தா நீங்க என்ன தருவேன், எங்க ஆத்துக்கு வந்தா என்ன கொண்டு வருவேன் அப்படி இருக்கக்கூடாது. பகவான்கிட்ட போச்சும் நம்மளும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லையா. அவனே 20 அடி வரணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு அடியாவது போனோம்னா அவன் ஐயோ பாவம் பண்ணா அவன் 19 அடி வருவான். நம்ம அசங்காதே என்ன அப்படி வருவோம். அதுதான் இவர் சொல்ற அபிராமி சொல்றார், கொள்ளேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், பரசமயம் விரும்பேன் பியல் மூலகுக்கு உள்ளே, அனைத்துக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே, களிக்கும் களியே அழிய கண்மணியே அப்படிங்கிறார். அதாவது கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது, நின் கோலம் அல்லாது மனத்தில் கொள்ளேன், உன்னுடைய ரூபத்தை தவிர இந்த மனசுக்குள்ள வேற எதையுமே வச்சுக்க மாட்டேன். அப்புறம் அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன், அன்பர் தான் உன்னுடைய அடியார்கள் கூட்டம், தாசர்களுடைய கூட்டம். ஏன்னா அதுல சேர்ந்தாதான் எப்போ சிவ சிவான்னு சொல்லிட்டு இருப்பா, சிவனை பத்தி பஜனை பண்ணுவா, சிவ கதைகளை கேட்பா இல்லையா. அதெல்லாம் நம்ம வேற எங்கேயோ போய் சேர்ந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும், இதை தவிர பக்தியை விட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் போயிடுவோம். ஸோ எந்த இடத்துல இருக்கோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறிடுவோம் இல்லையா. பி ஆர் ரோமன் இன் ரோம்ங்கிற மாதிரி எங்க இருக்குமோ அந்த ஆளா நம்ம மாறிடுவோம் இல்லையோ. அதுக்காக சத்தங்கத்தை விட மாட்டேன், அடியார் கூட்டம் தன்னை வில்லேன்னா சத்தங்கத்துடைய பக்தர்களுடைய கூட்டத்தை நான் விட மாட்டேன். பகவானுக்கு சேவை பண்றதை விட பாகவத சேவை ரொம்ப உத்தமமா சொல்லிட்டேன். ஸோ பாகவத்தாளுக்கு நம்ம சேவை பண்ணிட்டோம்னா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆகிடும். ஆனால் நம்ம விடவே மாட்டார்னா அப்புறம் என்ன பண்ண, பரசமயம் விரும்பேன். பரசமயம் அப்படின்னு சொன்னாக்கா மற்ற மதங்கள் அப்படின்னு. இங்க சமயம்னா இவர் ரொம்ப தீவிரமான ஸ்ரீவித்யா உபாசகர், அம்பாவை தவிர ஒன்றும் நினைக்க மாட்டார். இவருக்கு மற்ற சமயங்கள்னா வந்து கிறிஸ்டியானிட்டியோ முஸ்லீமோ சொல்லவே இல்லை. இவர் சொல்றது என்னன்னா, சாக்தம் ஒண்ணுக்கு தான் எனக்கு கெட்டியமா நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு வேற ஒண்ணும் கிடையாது. சைவமோ வைஷ்ணவமோ கௌமாரமோ கணாபத்தியமோ சௌரமோ இதெல்லாம் நான் கிட்டேயே போக மாட்டேன், எனக்கு வேண்டாம், எல்லாம் நீ தான், உன்னையே கெட்டியமா நான் பிடிச்சிருந்தேன்னா வேற ஒண்ணு தேவையில்லை. இது மொத்தத்தில் ஒரு 6 விதமான மதங்களையும் சொல்லும் போது அந்தந்த ரூப மூர்த்தியே அர்த்தத்தில் விசேஷமா படிக்கிறார். அதனால மொத்தத்தில் பார்த்து எல்லாம் ஒண்ணுதான். ஏகஸ்தும்
சர்வ ரூபமான், நீ ஒண்ணுதான், ஆனா பல ரூபமாவும் இருக்க, நீ எல்லா ரூபமா நீயே இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு பரம்பொருள் தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மமானது ஒருத்தருக்கு அவ உபாசனா மூர்த்தியாக மாறி தெரிகிறது, இவருக்கு அம்பாளா தெரியல. அம்பாளை பார்த்து சொல்ற, நான் மற்ற சமயங்களை விரும்ப மாட்டேன், மூ உலகுக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறம், நீ இந்த திலோகத்துக்கும் உள்ளேயும் இருக்க, இதுக்கு வெளியிலயும் இருக்க, இதுக்கு உள்ளதான் என்ன இருக்க, ஆனா இது கட்டுப்படாத வெளியில இருக்க, இந்த 3 லோகத்துல இருப்பான்னு நினைச்சு நம்ம ஏமாந்து போடக்கூடாதான், அந்த மாயையில மாட்டிக்கப்படாதான், இதுக்கு அப்பாற்பட்ட இருக்கா, உள்ளேயும் இருக்கா வெளியும் இருக்கா. அது எப்படி உள்ளேயும் இருக்க முடியும் வெளியில இருக்க முடியும்? இந்த ஆகாசம் கட்டத்துக்குள்ளே இருக்க, கட்டத்துக்கு வெளியிலும் இருக்கு இல்லையா? ஒரு பானைன்னு கொண்டு வைக்கிறோம், அந்த பானைக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்கு, வெளியே இருக்கு, அதுக்கு வெளியிலயும் வெட்ட வெளியில இருக்கு, இது உள்ளேயும் ஆகாசம் இருக்கு வெளியிலயும் ஆகாசம் இருக்கு. ஆமா ரெண்டும் ஒண்ணு தானே. ஆமா அந்த பானையை உடைச்சிருந்தோம், இது எங்கேயாவது கொண்டு போய் வெளியில விட்டோமோ இல்லையே, அதே தான் நின்று இருக்காது. அப்ப எல்லாம் ஒன்னாயிடுச்சு. இந்த பானையை வச்சதுனால அது வேறுபாடு மாதிரி தெரியறது, ஆனா வேறுபாடே இல்லை. ஆனா அந்த பரபிரமம் தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்குன்னு சொல்றதுக்காக இங்க அத்வைத பிலாசபி ரொம்ப அழகா தமிழ்ல சிம்பிளா சொல்றாரு. எப்படி சொல்றார்? அனைத்துக்கும் உள்ளே, அது மாத்திரம் இல்ல, புறம்பேன, புறம்னா வெளியில, இந்த கரம் சிரம் புறம் நீட்டாதிர்கள் பஸ்ல போட்டுருவோம் பாருங்க, இந்த கரம்னா கை, சிரம்னா தலை, இது புறம் நீட்டாது, வெளியில நீட்டாதிர்கள். என்ன ஆகும்? அடுத்த வண்டி தூக்கின்னு போயிடுவான்னு அர்த்தம். நம்ம ஜாக்கிரதையா தலையை உள்ள வச்சுக்கணும், கையை உள்ள வச்சுக்காங்க. இந்த புறம்னா வெளியிலன்னு அர்த்தம். இந்த மூலத்து உள்ளேயும் இருக்க அம்பாள், மூலத்து வெளியில இருக்காங்க. இங்க அம்பாள்னு வச்சுக்கலாம், சிவன் நம்ம எடுத்துக்கலாம். உள்ளத்தே விளைந்த கல்லுன்னு அர்த்தம். கல் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த பனமரத்துலேருந்து வருது அதெல்லாம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. கல்லுன்னா களிப்பை தருவது கல், கல்லுன்னா அமுதம். அது எங்க இருக்கு? உள்ளத்தே விளைந்த கல்லாம், மனசுக்குள்ள நம்மளோட இதயத்துக்குள்ள தோன்றின மது. அது எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குன்னு அர்த்தம், ருச்சியா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குன்னு அர்த்தம். அது என்ன மயக்கம் தரும், மயக்கம் தரும். என்னன்னா அந்த அம்பாளை தவிர ஒண்ணு இல்லைங்கிற ஒரு மயக்கத்தை தரும். எதை பார்த்தாலும் அவருடைய சொரூபமா பார்க்கக்கூடிய மயக்கத்தை தரும். என்ன மாதிரி இன்பத்தை தெரியும்? உடலுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கும். இந்த சாந்திங்கக்கூடிய ஒரு இன்பத்தை நமக்கு கொடுக்கறது. அப்படிப்பட்ட கல்லு கழிக்கும் களியேன்னு, எல்லாத்துலையும் ஆனந்தமாகவும் ஆனந்தத்தை உண்டு பண்ணவளாகவும் இருக்கக்கூடிய பரமானந்தம், ஆனந்த ஸ்வரூபம். அப்படிதான் சொல்றது. எது பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்? ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தம் பிரம்மம் தெரிஞ்சுக்கணும். அது பரமானந்தம். ஆனந்தத்துக்கு மேல ஒரு பரமானந்தம்னு ஒரு கான்செப்ட், இந்த பரமானந்தத்துக்கு மேல பரபிரம்மம்னு ஒரு கான்செப்ட். இப்படி போயிட்டே இருந்தோன்னா கண்டுபிடிக்க, ஆனா இதுவும் இல்லை இல்லை இல்லை, இதுக்கு மேல ஒண்ணு, இதுக்கு மேல ஒண்ணு ஸ்லோக் கொடுத்துருக்காங்க. கிரிவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு இதுதான் அப்படின்னு முடிவை கட்டப்படாது. பிரம்மங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டது காமிக்கிறதுக்கு ஒரு நிகேட் பண்ணிட்டே வரோம் இல்லையா? இங்க கல்லு கழிக்கும் களியே எல்லாத்தையும் விட்டு அழிய என் கண்மணியேன்னு. ஒருத்தர் ரொம்ப விசேஷமான அங்கம் உடம்புல என்னதுன்னு கண்ணுதான். இந்த காது கேட்கறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பேச முடியாது, என்ன பேசாத என்ன கட்டுப்படுத்த பேசா வந்துடுவோமே, விசேஷமான மனசில் சொல்லிட்டு சொல்லாங்க. எந்த அவயவம் போனாலும் அவ்வளோ வருத்தப்படாது. இந்த பல்லுகளும் படித்து வச்சுக்கோங்க, அதோ கரைச்சி குடிச்சுடலான்னு தோணும். ஆனா அந்த கண்ணு கொஞ்சம் தெரியாதான்னு வச்சுங்களேன், கண்ணு மங்கிறதுன்னு ஒன்னா நமக்கு ஏதோ உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. அதுதான் கண்ணுடைய என்போர் கற்றோர்னர், ஞானக்கண். முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லா. கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் வள்ளுவர் கூட. இந்த கண் பார்வை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தான் ஒரு ஆட்டங்கள். அந்த கண்ணு பார்வை கொஞ்சம் தான் ஆச்சுன்னா எதுவும் எல்லாமே போயிட்ட மாதிரி ஃபீலிங், உலகமே இருண்டு போயிட்ட மாதிரி ஃபீலிங் வரும். அது ஒரு ஞானக்கண் டெவலப் பண்ணி இந்த கண்ணை பற்றி நம்ம கவலையப்பட மாட்டோம். அந்த கண்மணி எவ்வளோ விசேஷம் ஒருத்தனுக்குன்னு காமிக்கிறதாக அழிய என் கண்மணி. அழியான எளியான, எளியானா ரொம்ப ஒரு படாடோகங்கள் இதெல்லாம் இல்லாத ரொம்ப சிம்பிளான அர்த்தம். என் கண்மணியே, ரொம்ப எல்லாருக்கும் இடையவளே, காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியேன்னு ஒரு அர்த்தம் சொல்ல போறார் அபிராமேந்திரால. அதாவது பார்க்கறதுக்கோ அடையறதுக்கோ அவள் ரொம்ப எளிமையானவளும். அவள் வந்து ரொம்ப துர்லபம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இவ்வளோ அடைய முடியாது, அவெல்லாம் பார்க்க முடியாது சார், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அம்பாட்ட நினைச்சா உடனே வந்துடுவோம். எங்கேருந்து வரணும்? உள்ளே தானே உட்காந்துருக்கா, பார்க்கணும் நினைச்சா பார்த்து விடலாமே, இருக்கா சிரமப்பட்டு வெளியில கூட போகவே வேண்டாமே, தேடி உள்ளே கண்டு கொள்ளலாமே. ரகசியம் உள்ளுக்குள்ளே பார்க்கணும், வெளியிலே போய் தேட வேண்டாம். உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே இருக்கு இல்லையா? கையிலேயே 100 ரூபா நோட்டை வச்சுன்னு நீங்கள் ஒரு 10 ரூபா நீங்கள் ஒரு 10 ரூபா யாராவது கேட்பாங்க, கேட்க மாட்டான். நம்மகிட்டே இருக்க ஜாஸ்தியாக இருக்கு, எல்லாத்தோட நிறைய நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தர் போய் கேட்க மாட்டாங்க. ஸோ அழிய என் கண்மணி என்ன ரொம்ப எளிமையான என் கண்மணி போன்றவளே. மணியே மணின்னு இந்த இடத்துல வந்து இன்னொரு அடுத்த தொடர்ச்சியில் சொல்லும்போது, மணியே மணியில் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த திருவே. நம்ம
எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு இது ரொம்ப ஒட்டி வர்றதுனால இதை நம்ம பார்க்குறோம். அதை மணியே நான் ரொம்ப அழகேன்னு, மணின்னா அழகுன்னு அர்த்தம். இன்னொன்று மணின்னா ரத்தனம்னு சொல்லலாம். அந்த காலத்துல வந்து ஒருத்தருக்கு சொத்து எப்படின்னா இவ்வளவு ரத்தனங்கள் வச்சுருக்கா, இத்தனை குவியல்கள் ரத்தனம் வச்சுருக்கா, இவ்வளவு மூட்டை வராகல் வச்சுருக்கா, இத்தனை மூட்டை நெல் வச்சுருக்கா, இவ்வளவு போகம் விளையக்கூடிய நிலம் வச்சுருக்கா, இத்தனை மாடு கண்ணு இருக்கு. இப்படிதானே ஒருத்தருடைய ஒரு செல்வாக்கையும் அவருடைய சொத்தையும் எப்படி எடை போட்டாலும் அந்த காலத்துக்கு தான் பண்ணாங்க. ஒருத்தட்ட நவரத்னங்கள் அப்படி அப்படியே இருக்காது, நவகோட்டி இருந்துதான் பிறந்த அந்த ஆசை கிட்ட. சீனப்பா நாயக்கரா இருந்தபோது அவர் நவகோட்டி அப்பா வச்சுட்டு போனா சொல்ல பண்ணப்படாதோ, அவர் 10வது கோடி சேர்க்கணும்னு அலைஞ்சாராம் முதல்ல. அப்புறம் அது பகவான் வந்து அவர் தடுத்து ஆட்கொண்ட கதை நம்ம முன்னே ஒரு கூட பார்த்துருக்கோம். அப்படி மணி நிறைய இருந்துட்டோம்னா, இப்போ மணி இருந்துட்டாருன்னா பெரிய ஆளான்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மணி இப்ப இருக்கிற மணி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. அது மணின்னா ரத்தனங்கள். இன்னைக்கு மணிங்கிறது அதனுடைய வேல்யூ சொல்லிட்டு மணின்ற ஒரு இதில் நம்ம சொல்றோம். இது ரத்தனம் மாத்திரம் இல்லையா, மணியின் ஒளியே. அந்த மணியிலேருந்து ஒரு ஒளி இருக்கு இல்லையா, ஒரு ரத்தனம்னு எடுத்துக்கிறோம், ஒரு வைரம்னு எடுத்துக்கிறோம், அதுக்குள்ள ஒரு ஒளி தெரியுது, அந்த ஒளியேவதான் ஒளிரும் மணி புனைந்த அணியேன்னு. சரி, ஒரு ரத்தனம் இருக்கு, ஒரு வைரம் இருக்கு, தனியா வச்சிருந்தா அதுக்குதான் அழகு இருக்கும் இல்லை, அது ஏதோ ஒரு அணிகலன்ல ஒரு ஜுவலா பண்ணாதான் அழகா இருக்கு. சார் நம்மகிட்ட ஒரு 10 வைர கல் இருக்கு சார், வச்சு என்ன பண்றது, 4 பேர் எடுத்து காமிக்கும் போது ஒரு கல்லாம் எங்கேயா விழுந்து கூட போயிடலாம் இல்லையா? கழுத்தை தெரிஞ்சு கட்டமா 15 இருந்து சார் நீங்க 7 தான் இருக்கு, எங்கெங்கயோ விழுந்து விட்டு ஒருத்தர் காமிக்கச்சு போச்சு. ஆனா அதே என்ன பண்ற, ஒரு அட்டிகையிலையோ இல்லைன்னு ஒரு தோடுலையோ அப்படி போட்டு வைக்கும் போது அப்ப அழகு இன்னும் ஜாஸ்தியா இருந்து. அது மாத்திரம் இல்லை, அந்த எந்த அட்டிகையிலையோ எந்த மோதிரத்திலையோ எந்த தோடுலையோ அதுக்கு ஒரு அழகு கொடுக்குறது இல்லையா? ஓ வைரத்தோடா அப்படின்னு கேட்குறோம். அதை பார்த்தா அது குரூப் ஜாக்கரா அப்படின்னு எத்தனை கேரட்ங்கிறோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. வெறுமை வைரம்னா கூட போடுறது, அந்த வைரத்தையும் அப்புறம் ப்ளூ ஜாக்கர் வச்சுட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்றோம். இப்பெல்லாம் அங்கேயும் கிடையாது. கோஹினூர்னு ஒரு வைரம், அது ரொம்ப வசதியான வைரம், அது நம்ம ஊர்ல தான் இருந்தது. அப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டா, வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே மியூசியத்தில் இருக்குங்களா, அங்கே இருக்குங்க. அந்த கோஹினூர் வைரம் வந்து அவ்வளோ வசதியான வைரமா இருக்கு. அப்புறம் அந்த வைரத்துக்கு எங்கேருந்து அவ்வளவு மதிப்பு வந்ததுன்னா அந்த உள்ள இருக்க ஒளி, இந்த ஒளினா வெளியிலேருந்து வர ஒளி, அது வழியா பாஞ்சு வெளில வச்சு கலரா தெரியுது. அப்போ மாத்திரம் அழகு இல்லையா, அது ஒரு அணிகலன்ல போடும்போது அதுக்கு அழகு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதனால மாத்திரம் அழகான இல்லையா, அணியும் அணிக்கு அழகான. அந்த வைர அட்டிகையும் நகையும் வந்து அம்பாளுக்கு போட்டதுனால தான் அதுக்கு அழகு ஜாஸ்தியா போட்டான். இது வெறுமை இருந்தா அதுக்கு அழகு கிடையாது. அவளுக்கு போட்டோன்னு அடாடா இந்த அட்டிகையை போட்டா எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த தோடை போட்டோன்னு அம்பாளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, இந்த தாடங்கத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல, இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். சில பேர் அலங்காரம் பண்ணா அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மகாபெரி அலங்காரம் பண்ணா திரிபுர சுந்தரிக்கு அவ்வளவு நல்லா இருக்குமா, சந்திரமௌலீஸ்வருக்கு திரிபுர சுந்தரிக்கு அழகா அவ்வளவு அலங்காரம் பண்ணணும். எல்லா பெரியவாளும் அப்படிதான். சிங்கேரிலையும் அபிநவ வித்யாதீர்த்த சுவாமி வந்து அலங்காரம் பண்ண, அவர் பூ போட்டாலே கரெக்டா போய் நிற்குமா. ஒரு பூவை வந்து இந்த மோதிர விரலாலையும் கட்ட விரலாலையும் அப்படி எடுத்துக்கிறான், காம்பை பிடிச்சிக்கிறான். இந்த ஹிருதயத்தை வச்சு ஹிருதயத்துலேருந்து ஒரு சுண்டு வரான், அது போய் கரெக்டா எங்க நிற்கணுமோ அங்க நிற்குமா. அது பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்குமா, அவ்வளவு அழகா. அதாவது ரொம்ப கேஷுவலா பண்ற மாதிரி இருக்குமா நமக்கு, ஆனா அத்தனை அழகா போய் அங்க நிற்குமா. அப்ப அந்த பூக்கு எங்கேருந்து அழகு வந்ததுன்னா இவர் கையில இருக்கும்போது ஒரு அழகு, இதை போடும்போது ஒரு அழகு, அது போய் சேர்ந்த இடத்துல ஒரு அழகு, அதுவும் அந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை தொட்டவுடனே அதுக்கு தனி அழகு வருது இல்லையோ, அதான் அணியும் அணிக்கு அழகு. அந்த அணியை அணிந்து கொண்டதுனால அவளுக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா அவளை விட அந்த அணிக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. அவளை சேர்ந்ததுனால சரி இவ்வளவுதான அணுகாதவருக்கு பிடியேன்னு விட்டார் அம்பாள. உன்னை நாடாதவர்கள், உன்னை தொழாதவர்கள், உன்னை பணியாதவர்கள், உன்னை தோற்றம் பண்றாள்னா பிணின்னு விட்டார், வியாதின்னு விட்டார். அப்படி பண்ணுவாளான்னு அவ பண்ண மாட்டா, இருக்கிற வியாதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நமக்கு ஏற்கனவே வியாதிங்கிறது என்ன, நமக்கு ஒத்துக்காதது ஒண்ணு வியாதி இல்லையா? நம்ம படுத்தக்கூடியது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதது வியாதி. அம்பாள் அடைஞ்சுட்டா நமக்கு சந்தோஷம் என்ன கஷ்டங்களா நிவர்த்தி பண்ணி விடுறா, போறேன்னா கஷ்டம் அப்படியே இருக்கு. அதான் அணுகாதவருக்கு பிணியே. அமரர் பெரு விருந்தேனர், அமரர்களுக்கு பெரிய விருந்தா கொடுத்தான், அவர்கள் அடைந்த பெரிய விருந்தினர். எப்படி அவ விருந்தானா போது, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கலைஞ்ச போது அமிர்தத்தை யார் கொடுத்தா? மோகினி அவதாரம் எடுத்து வந்து மகாவிஷ்ணு கொடுத்தாங்க. இவதான் அவர் தருவர் அபிராமேந்தர். அந்த பார்க்கடலுக்கு விஷ்ணு யாரு? தரங்கக்கடல் பள்ளி கொண்டிருக்கான இந்த பரமனும் நீ ஒண்ணுதான் விட்டார், விழுப்பொருள் நீதான் அப்படின்னு விட்டார். அது வேற இது வேற கிடையாது, நீதான் அந்த மகாவிஷ்ணு, அந்த ஸ்ரீமன் நாராயணன் நீதான். அது ஏற்கனவே ஒரு சொன்னார், இந்த இடத்துல என்ன சொல்லிட்டார், நீயே தான் பெரு விருந்துன்னார். இந்த எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் வந்து அமிர்தத்தை கொண்டு கொடுத்தாலே அது யாருன்னா அவர் கொடுத்த பெரிய விருந்தா, இவளே அவளுக்கு விருந்தாவும் ஆனா அந்த விருந்தாக அந்த அமிர்தத்தை கொடுத்தது யாருன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் கொடுத்தாலும் நாராயணி நாராயணன் ஒன்றுன்ற பார்த்து சொன்னார்.
ஒரு அர்த்தம் என்ன சொன்னா, பணியேன் ஒருவரை என் பத்மபாதம் பணிந்த பின், அங்க கொள்ளேன் மனதில் என் கோலம் வந்தாது ஆரம்பிச்சார். இந்த 2வது ஸ்லோகத்தை முடிக்கும் போது பணியேன் ஒருவரை, வேற யாரையும் போய் நான் பணியவே மாட்டேன், வணங்கவே மாட்டேன். ஏன் அண்ணா, நின் பத்மபாதம் பணிந்த பின்னே, உன்னுடைய தாமரை போன்ற மலரடிகளை தொழுத பின்னே நான் வேற இன்னொருத்தர் போய் நான் போய் யாரையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் தொழ மாட்டேன். அப்பேற்பட்ட அந்த அம்பாளுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய இவர் பிரகாரம் அபிராமி அந்தாதி பிரகாரம் என்னன்னா, பரமேஸ்வருடைய உடம்புல பாதி தான் பரமேஸ்வரன். நாமெல்லாம் என்ன சொல்றோம், பரமேஸ்வரன் தன்னோட உடல்ல பாதியா கொடுத்தார் இல்லையா. குறித்தேன் மனதில் கோலம் எல்லாம் சொல்ற பாடல நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகின்றி வெறித்தேன் அவள் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிப்புகும் பஞ்சபான பைரவியன். இந்த பரமேஸ்வருடைய உடம்புல ஒரு பாதியை அப்படியே வாலண்டியரா போய் பிடிங்கிட்டாராம். குதிரையானவனுக்கு பாதி அப்படின்னு சொல்லி பாதியை பிடிங்கிட்டாராம். அவருடைய உடம்புலயே பாதியை போய் என்ன சொல்ல பலாத்காரமாக பிடுங்கி கொண்டாங்க. முன்ன நான் ஜெயிச்சுட்டேன், இப்போ ஜெயிச்ச வாழை என்ன பண்ணும், அவர்கிட்ட சொத்தெல்லாம் தோத்த வாழை ஜெயிச்ச வாழை கொடுத்துருமோ இல்லையா. இவன் ஜெயிச்சுட்டா, பரமேஸ்வரி ஜெயிச்சுட்டா, அவருடைய அழகனால ரூப லாவணியத்தால் ஜெயிச்சிட்டார். அப்படியே பரமேஸ்வரன் வாங்கி போயிட்டா, தோத்து போயிட்டோன்னு குடும்பம் இருக்கலாம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, பரமேஸ்வரன் ஒண்ணுமே இல்லாத இருக்கார், ஒண்ணுமே இல்லையா, இன்னும் இல்லை உடம்புல பாதிய கூடிய உடம்பு இன்னொரு தானே, பாதி நீ வச்சுக்கோ பாதியம் கொடு அப்படின்னு பாதியை பிடுங்கிட்டான். அதனால பஞ்சபான பைரவி இவருடைய உடம்புல பாதியை பிடுங்கிட்டான்னா, அது இவரை படிஞ்சாலும் அவரை படிஞ்சாலும் ஒண்ணுதானே, பரமேஸ்வரனை படிஞ்சாலும் பார்வதி படிஞ்சாலும் ஒண்ணுதானே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும் போது 2 பேரும் ஒண்ணு, உடம்புல பாதியா 2 பேர் இருக்கா. இப்ப ஆதிசங்கர் பரமேஸ்வரன் சிவாந்தலைகள்ல ரொம்ப அழகா சொல்லிட்டே வர்றார். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருனாக்கா, கிட்டத்தட்ட இதே மாதிரிதான், உன்னை பணிஞ்சா எல்லாத்தையும் நல்லதெல்லாம் கிடைக்கும்னார், நீ என்னை எப்ப காப்பாற்ற போறேன்னார். ஆனா எனக்கு என்னவோ என்னுடைய கஷ்டத்தான் நிவர்த்தியே பண்ண மாட்டேங்கிறது ஏன் புரியலன்னு ஒரு ஆத்தங்கம் வந்துச்சு. அதாவது அவருக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, நாம இதை படிக்கிறோம் இல்லையோ, பகவத் பாதால் எழுதுனது தினமும் படிப்போம். நம்ம படிக்கும் போது அழகா சொல்லணும் போது அதுக்காக எழுதி வச்சிருக்காரு. இப்ப நம்ம சொல்ற மாதிரி இருக்கு, நம்ம என்ன சொல்றார், நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்ல போற. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கிறத நம்ம பார்க்கலாம். 19வது ஸ்லோகத்தை துராஷா பூயிஷ்டேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்து நேரம் துராஷா பூயிஷ்டே दुरधिपगृहद्वार घटके दुरन्ते संसारे दुरितनिलये दुःखजनके मधायासं किं न व्यपनयसि कस्योपकृतये इव देयं प्रीतिश्चेत् तव शिवकृतार्था खलु वयम्. दुराशा भूयिष्टे दुरधिप गृहद्वार घटके दुरन्ते. அந்த து அப்படின்றது சு அப்படின்னு சொன்னா நல்ல, து அப்படின்னு சொன்னாக்கா கெட்டான். துக்கம் சுகம் அப்படின்னு துக்கம், துஹு அப்படின்னு சொன்னா துர்ன்னு ஆயிடுறது. துரந்தே சம்சாரே துரித நிலையே துக்க ஜனக்கு எல்லாம் துர்னே வருதுங்களா. துரியோதனன் அப்படின்னு சொல்ல முடியா, துஷாசனன் எல்லாம் சொல்ல முடியா. அதாவது துரியோதனங்கிறது அவனுக்கு நல்ல பேர் தான். நான் முதல்ல அவனுக்கு பேர் சுயோதனன் தான் பேரான். அவனுடைய இந்த கெட்ட நடத்தைகள் செயல் பிஹேவியர் தான் பார்த்து அது மாற்றி விட்டா. சுயோதனங்கிறத துரியோதன் அப்படின்னு மாத்திட்டா அப்படின்னு சொல்லுவான். துக்க ஜனகே மதாயாசம் கிம் ந வியபனயசி கஸ்யோபகிருதயே வதேயம் பிரீதிச்சேத் தவ சிவ கிருதார்த்தா கலு வயம். ஹே சிவ, ஹே பரமேஸ்வரனே, துராஷா பூயிஷ்டே. துர் ஆஷா கெட்ட ஆசைகள், துராஷா பூயிஷ்டன்னு கெட்ட ஆசைகள் நிறைஞ்சிருக்கு. நமக்கு மனசுல நல்ல ஆசைகளா இருக்கு, நிறைய கெட்டதான ஆசைகள் நிறைய இருக்கு இல்லையா. அந்த கெட்ட எண்ணங்கள்ன்றது மறையவே மாட்டேங்கிறது. இப்போ ஒருத்தனுக்கு பகவானே சொன்னாராம், இந்த மரத்தடியில நீ விசிராந்தி ஆயிரு, நீ என்ன கேட்டாலும் இந்த மரம் என்னுடைய பிரதிநிதியா இருந்து உனக்கு கொடுத்துடும்னார். போய் மரத்தில் உட்காந்தான். கொஞ்ச நாளைக்குலாம் என்ன தோணுச்சு அவனுக்கு, காத்தையே காணுமே, யாரா 2 பேர் நல்லா விசிறினா நல்லா இருக்குமே அப்படி நினைச்ச உடனே அடுத்த நிமிஷம் 2 பேர் தேவகந்திகைகள் 2 பேர் விசிற ஆரம்பிச்சான். கட்டாந்தரையில் உட்கார்ந்துட்டு இருக்கமே, அழகா ஒரு நாற்காலி இருந்தா நல்லா இருக்குமே. அடுத்த நிமிஷம் நாற்காலி வந்துடுச்சு, நாற்காலியில் உட்காந்துருக்கான்.
இது சின்ன நாற்காலில் இருக்கு, எத்தனை நேரம் முட்டியெல்லாம் வலிக்கிறது உட்கார்ந்து இருக்குது. ஒரு சோஃபாவா அந்த நாள் உடனே சோஃபா வந்து எடுத்து சோஃபாவில் போட்டு இப்படியே உட்காந்துருக்குமே, யாராவது பசிக்கிறதா ஏதாவது வேணுமா ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாளே, ஏதாவது கொடுக்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நினச்சிட்டான். சரி இப்படியே நல்லதாவே நினச்சின்னு வரான். கொஞ்ச நேரம் ஆச்சுடி போய் மேலே அடேப்பா எவ்வளோ பெரிய ஆழமான திடீர்னு சாஞ்சி மேலே வந்தா என்ன ஆகுதுன்னு நினைச்சேன். சாஞ்சி உண்மைச்சு மேலே. அதாவது என்னதான் நமக்கு நல்ல ஆசைகள் இருக்கிறதாக நம்ம நினைச்சிருந்தாலும் உள் மனசுக்குள்ள ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட சகவாசத்தினாலையும் கெட்ட நடத்தினாலும் கூட எதிர்பாருங்க, அது சம்சம் டாமினண்டா வந்து அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அது வராததுக்கு தான் சத்சங்கம். இந்த சத்சங்கம் இருந்ததுன்னா எப்பவும் நல்ல சிந்தனையே இருந்துருக்கும். அது எப்பாவது ஒரு தடவை வரும்போது கூட ஐடென்டிஃபை பண்ணி வெளில பண்ணி அனுப்பிச்சுடலாம்பா. சரி அந்த யோகால மெடிடேஷன் கற்றுத்தரவா கூட சொல்லுவா, கண்ண மூடின்னு உட்காந்துங்க ராமராமன் சொல்லுங்க, அது ஒரு மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. அது வந்து என்ன ஆகும், ஒரு நிமிஷம் சொல்லுவோம், 2 நிமிஷம் சொல்லுவோம், அப்புறம் ஏதோ பயமா இருக்கிறா இருக்கும், பக்கத்தில் இருக்கிறா என்ன பண்றான்னு கண்ணு தந்து கொஞ்சம் பார்த்துப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எத்தனை நாள் சொல்லுங்க, அதுலேருந்து ஒரு கேட்ச் போர்டு மாதிரி எடுத்து மனசு வேற எங்கேயோ போயிடும், போய் சுற்றி எங்கெல்லாம் சுற்றிட்டு வரும். இதெல்லாம் தப்பான, இது பெரிய மகான்கள் கூட அப்படி வருங்கிறாளாம். இப்போ மகாபெரிவாளே ஒரு வேடிக்கையாக சொல்லும் போது, என்ன பண்ணுறது, தியானத்தை 10 நிமிஷம் உட்காந்துக்கலான்னு பார்த்தேன், திடீர்னு மனசுக்கு என்ன தோணுது, இந்த ஒரு பையன் நம்ம மடத்து பேரை சொல்லி வெளியில் இல்லாமல் கரெக்ட் பண்ணிட்டே வந்துருக்கானா, அவன் கடைசியில் உட்காந்துட்டு இருக்கான், திடீர்னு இப்பவே கூப்பிட்டு அவனை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலைன்னா அப்புறம் வெளில போட்டான் அந்த தொழிலை பண்ணிகிட்டே இருப்பான், அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் நிறுத்தினேன், அவனை கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லு அப்படின்னாலாம். ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் நிறுத்தினார். அவரும் தியானத்தில் தான் இருந்தார், தியானத்திலே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பையன் வந்திருக்கா அப்படி பண்ணுறான் அவனை பிடிக்கணும்னு. ஆனால் நமக்கு உப்பமாக நினச்சும் போது எனக்கே தியானம் பண்ணு உட்காந்து வரமாட்டேங்கிறது, வேற சிந்தனைலாம் வருது, இந்த மடத்தை சம்ரட்சணை பண்ணுங்கிற எண்ணம்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரே ஒரு காலத்தில் வேறு விதமாகவும் சொல்லியிருக்கார். என்னென்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை மடத்தில் என்ன அப்படின்னு சொல்லும்போது காமாட்சி படையாளப்பான்னு சொல்லியிருக்கார், அம்பாள் செஞ்சுடுவான்னு இருக்கார். சிங்கேரி ஆச்சாரியார் பற்றி ஒரு கதை சொல்லும்போது, சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் வந்து பட்டத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு தமிழ் இதெல்லாம் உண்மையாக வராது, அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், எப்போ பார்த்தாலும் தியானத்திலேயே இருப்பார், தியானபரமாக இருப்பார், எல்லாம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணம். அப்படியே அவருக்கு வந்து இந்த அத்வைத்தத்துடைய கடைசி மேலே போயிட்டார்னு வச்சுப்போமே. திடீர்னு வந்து மகாராஜா வந்திருக்கார், பெரிய சதஸ் நடக்குது, 3 நாளைக்கு 3ஆம் நாள் மகாராஜா வந்து ப்ரொசைட் பண்ணுறார். 3 நாள் இவர் வாயை தரத்துல மடத்தில் எல்லாரும் நினைச்சுட்டா, என்னடா இவரை கொண்டு போய் நம்ம பட்டத்தில் வச்சுக்கிட்டோமே, இவருக்கு ஒன்றுமே தெரியாது போட்டுருக்கே, பேசவும் தெரியாது போட்டுருக்கு, விஷயமும் தெரியாது போட்டுருக்கு, வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் மௌனியாகவே இருந்துருக்காரு, என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி உடனே எல்லாரும் இவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆச்சாரியால்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்ன்ற போது அவருக்கு தெரியாதான் அந்த ஞானத்தெல்லாம் பார்த்தார். உடனே மத்தியானம் 1 மணிக்கு சதஸ் முடிஞ்சது, 2 மணிக்கு திருப்பி ஆரம்பிக்க போகிறது. இன்னைக்கு மத்தியானம் வந்து அனுகிரக பாஷணம் பண்ணுறதா உத்தேசம். அவள் பேசினா அனுகிரக பாஷணம் பேர். எல்லாரும் நினச்சிக்கலாம் இது என்னத்தை பேச போகிறது, பரபிரமமா உட்காந்துருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் பேசியிருந்தா தான், ஏதோ ஒரு குழந்தை ஒரு நாளாக பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் வாங்கிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்ததுன்னா தெரியும். இது திடீர்னு வந்து அப்பா நான் 97 மார்க் வாங்கியிருக்கேன்னு வந்து ஒரு பேப்பரை காமிச்சு வச்சுக்கோங்க, நம்ம ஒன்றே சந்தேகப்படும் இல்லையோ, அட வேலை நீ காப்பி அடிச்சு பாஸ் பண்ணியா மார்க் வாங்கினியா, யார் தூக்கி பிள்ளை பேப்பரை சொரிக்கின்னு வந்துட்டியா, இல்லை டீச்சர் போட்ட மார்க்கை திருச்சின்னு வந்துட்டியா, நம்ம கேட்போம் இல்லையா. அது மாதிரி இவர் ஒன்றுமே பேசாதவர், 5 வருஷமாக பேசாதவர், திடீர்னு இன்னைக்கு மத்தியானம் அனுகிரக பாஷணம்னு எல்லாரும் நம்பிக்கையே இல்லையா. ஆனால் இவர் பேசியிருக்காராம் பாருங்க 1.5 மணி நேரத்துக்கு, அப்படி பேசியிருக்காராம். ஒத்தொத்தர் பேசினது 30 பேர் பேசினதையும் எந்த குறிப்பும் கையில் வச்சுக்காத ஒத்தொத்தர் என்ன சொன்னால், அதில் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமாக அதில் எந்த இடத்துல இருந்தது, இதுக்கு பிரமாணங்கள் எங்கெங்கே இருக்குன்னு அத்தனையும் சொல்லி என்ன சொல்லியிருக்கணும்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் சாகவாசத்துக்கு பிரமாதமாக உடனே எல்லாம் சாப்பிட்டாங்க. காலையில் வந்தா அப்போ சொன்னாலாம், நான் எங்கடா பேசினேன், சாரதாம்பாள்னா பேசினான்ட்டு. அந்த நம்பிக்கை, அந்த ஒரு இது அப்படி போது கெட்ட எண்ணங்களே வரவே வராது. துராசா பூயிஷ்ட நமக்கு அவளுக்குலாம் கிடையவே கிடையாது. அந்த வழியை பந்தா ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னான். அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்ணாலாம், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும்னு பக்கத்தில் ஒரு ஊரில் கேட்டாலாம். சரின்னு ஒத்துனுட்டாராம். போச்சு அந்த ஊர் வந்து தமிழ் தேசம், சத்தியமங்கலம் பக்கத்துலன்னு சொல்கிறேன். அங்கே போனால் எல்லாரும் சொல்லிட்டாலாம் ஆச்சாரியால் தமிழில் பேசணும். இவர் பூர்வீகம் வந்து தெலுங்கு வம்சம், கன்னடம் ஊர் ரெண்டும் தெரியும், சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கார். தமிழில் பேசணும் என்னத்தை பேசுவார். சரி போச்சு. மேடையில் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 க்ஷணம் வரைக்கும் வந்து யாரையும் பார்த்து நான் என்ன பேசணும்னு யாரையும் கேட்கல, எப்படி பேசணும் யார்ட்டையும் சொல்ல. சொல்லியிருந்தா தமிழில் ஒரு 10 சென்டென்ஸ் கன்னடத்தில் எழுத்துலையோ தெலுங்கு எழுத்துலையோ எழுதி கொடுத்தோம், அதை பார்த்து படிச்சுடலாம். இப்போ நிறைய பேர் நாட்டிலேருந்து வரவாடலாம் வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாள் இல்லையோ, நான் எல்லாம் வழுந்து பெற பற்றி அவளால் நம்ம வார்த்தையை கற்றுன்னு பேசுகிறான்னு, நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. ஆஹா எத்தனை ஆசை பற்றியா தமிழ் மேலே அவளுக்கு நம்ம சொல்கிற முடியா. இவர் ஒன்றுமே கேட்கல, கேட்டுனா எழுதி கொடுத்துருப்பா, சரி இருந்தாலும் இருக்கட்டும்னு வாழ்க்கை ஒரு மாதிரி என்னதான் பண்ணுறாரு பார்க்கலாமேன்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி எல்லாம் இருந்துட்டாலும். இவர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டார். ஆரம்பிக்கலாம்னா 1/2 மணி நேரம் தமிழில் பேசினார்.
எப்படி பேசுறான்னு யாருக்குமே தெரியல. கேட்டோம் எப்படின்னா வாக் தேவத்தையோனோ அவ பேசிட்டான்னாரு. நம்ம பூஜை பண்ற அதிஷ்டான தேவத்தை வாக் தேவத்தையோனோ சாரதாம்பாள் அவ பேசிட்டா. அவளை நம்பிட்டா கை விட்டுருவாளோ? அந்த நம்பிட்டா கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடுச்சோன்னா நம்பிக்கெட்டவரை வரையா நம்ம பார்த்தோம். அவனை நம்பி யாருமே கெட்டு போனது இல்லை. இங்கேயும் இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வராது, அவன் காப்பாற்றுவாங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுத்துன்னு சொன்னோமானா அப்ப நமக்கு நல்ல சிந்தனையே இருக்கும். மனசாவாசா கர்மனா நல்லதே இருந்திருக்கும். அந்த துராசா பூயிஷ்டே வரவே வராது. இவர் சொல்ல இந்த கெட்ட ஆசை நிறைஞ்சுதான் இருக்கு. அது மொத்தம் இல்ல, துரதிப கிரகத்வார கட்டக்கேன்னு எப்பேற்பட்டதுன்னா துர் அதிப கிரகத்வார கட்டக்க. துர் அதிப்பனாக்க கெட்ட அதிகாரிகள், அதிபன்னா தலைவர்கள், கெட்ட தலைவர்கள். கெட்ட தலைவர்னா செயல்கள் நன்னா இல்லை, தவறான முறையில சம்பாதிக்கிறா, தவறான முறையில ஆட்சிகள் பண்றா, தவறான முறையில உத்தியோகங்கள் பண்ணிட்டு இருக்கா. அவ செய்யறது எல்லாமே சுவார்த்தத்துக்காக தர்ம வழியில போகாத அதர்மமான முறையில எல்லா விதமா நடந்துக்கிறான்னு என்ன பண்றதா அவகிட்ட போய் நிக்கிறோம். இந்த மனசு அங்க கொண்டு போய் இங்க சேர்ந்து விடும். அங்க போய் நின்று அவள்கிட்ட லாபம் அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடிக்கடி அங்க போய் கிரகத்வாரே, அதான் கிரகத்வார கட்டக்கே, அவளுடைய வாசல்ல போய் கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கு. எது இந்த கெட்ட ஆசைகள். என்னுடைய லைஃப் அப்படி இருக்குங்கிறார். ஆனா அவருக்கு அப்படி இல்லை, நமக்கு இருக்கிறத அவர் சொல்லி காமிக்கிறார். அதுக்கப்புறம் துர் அந்தே, அந்தம்னா முடிவு, துர் அந்தம்னா கெட்ட முடிவுகள். கெட்ட முடிவுனா நம்ம செயல் as you sow so you reap அப்படிங்கிறான் இல்லையா? வினை ஒன்று விதைத்தால் திணை ஒன்று முளைக்குமான்னு சொல்றேன். என்ன விதைச்சோமோ அதானே கிடைக்கும் இல்லையா? தென்னை மரத்துக்கு நட்டுவிட்டு பனை மரம் வேணும்னா நடக்காது. எது வேணுமோ அதுதான். எதை செய்யணும்? அதாவது பரோபகாரகா புண்ணியாய பாப்பாய பரப்பீட்டனும் சொல்ற மாதிரி நல்லது பண்ணா நல்லது வரும், கெட்டது பண்ணா கெட்டது தானே வரும். இது என்ன கெட்ட முடிவையே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கான். எது இருக்கு அது பின்னாடி சொல்லப்படாது. சஸ்பென்ஸ் என்னது இப்படிலாம் இருக்கு ஒண்ணுன்னா சொல்லி இப்படிப்பட்டது இது விசேஷணங்கள்லாம் சொல்லி அது என்ன அப்புறம் சொல்ல விசேஷத்தை சொல்ல போறாரு. வேற மாதிரி ஒரு கெட்டவாடைய வாசலை கொண்டு போய் சேர்க்கிறதாகும், கெட்ட ஆசைகளை உற்பத்தி பண்ணக்கூடியதாகும், கெட்ட முடிவையே அடையக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் கிட்ட நிற்கக்கூடியதாகும். அப்படி எப்ப பார்த்தாலும் என்னன்னா துக்க ஜனக்கே, துரித நிலையே. துரித்தம்னா கெடுதல், பாபம், சங்கடம், இப்படி நிறைய சொல்லலாம். இந்த துரித நிலையே அப்படின்னு சொல்லும்போது பாவத்திற்கெல்லாம் இருப்பிடமா இருக்கு, கெட்ட செயல்கள்லாம் இருப்பிடமா இருக்கு. துக்க ஜனக்கேன்னா துன்பத்தையே விளைவிக்கக்கூடியதா இருக்கு. ஜனகம்னா விளைவிக்கிறது. நம்மளெல்லாம் விளைவிக்கிறதா ஜனனின்னு பேர். ஜனகஹான் தாய் அப்பாக்கு பேர், ஜனனின்னு தாய்க்கு பேர். ஏன்னா நமக்கு ஜனனம் ததாச்சு, நம்மளை பிறக்க வைக்கிறா, பிறவியை கொடுக்குறா, அதனாலதான் ஜனகஹா ஜனனி சொல்லும் போது இங்க துக்க ஜனகே துக்கத்தையே உண்டு பண்றதா இருக்கான். இப்படி உண்டு பண்ணதாக இருக்கக்கூடிய சம்சாரே கடைசியில சொன்னார். ஏன்னா அசாரே சம்சாரம் சொல்லுவாரு, சாரம் இல்லாத இப்படி துக்கத்தை கொடுக்கறதாயும் துக்க பலனையே தரக்கூடியதாக துஷ்டர்கள் மத்தியிலேயே சேர்க்கக்கூடியதாக இப்படிப்பட்ட ஒரு சம்சாரம் அப்படிங்கக்கூடிய இந்த பெருவை சூழல்ல மத ஆயாசம், இப்படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம். ஆயாசம்னா துன்பம், ஒரே ஆயாசமா இருக்குங்க, க்ஷீணமா இருக்குங்கிறோம். க்ஷீணம்னா அதை குறைஞ்சி போச்சுன்னு, சக்தி எல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஆயாசம்னா ரொம்ப ஆயாசமா, என்னவோ தெரியல சார், ஒரே ஆயாசமா இருக்கு, ஒரே தளர்ந்து போச்சு, உடம்பு சக்தியே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு உடம்பே ஓஞ்சி போன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கஸ்ய உபகிருத்தியே. கஸ்யான்னு சொன்னாக்க யாருடையான்னு எடுத்துக்கூடாது. கஹான்னு இங்க பிரம்மா. இந்த கேசவன்கிற வார்த்தை கூட அது மும்மூர்த்திகளையும் சேர்த்து சொல்றதுன்னு சொல்லுவா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் சேர்த்து ஒரே ரூபமாக அதுக்கு கேசவன் பேர். இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கேசவன் 3-4 இடத்துல வரும். சில பேர் தான் நம்ம நினைச்சுப்போம், என்ன வியாசருக்கு வார்த்தையே கிடைக்க போய் சொன்னியே திருப்பி சொல்லிருக்காரு போல் இருக்குன்னு நினைச்சுப்போம். இல்ல, அது ஒரு இடத்துல ஒரு அர்த்தம். கேசி கேசத்தை உடையவன், கேசவா அஸ்தி அஸ்தி இது கேசவஹா அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு கேசவஹா அப்படின்றதுக்கு இது மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவா 3ஆகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு இடத்துல இந்த கான்டெக்ட் அந்த மாதிரி அர்த்தங்களை பெரியவாலாம் எழுதி வச்சிருக்கா. இங்க இந்த சம்சாரத்தை இப்படி துக்கத்துல அவதிப்படணும், அப்படி கஷ்டப்படணும்னு சொல்லி கஸ்ய உபகிருத்தையே அப்படின்னு சொன்னாக்க, இந்த கஸ்ய அப்படிங்கிற போது பிரம்மா அவனுடைய உபகிருத்தியனை அவன் தலையில எழுதியிருக்கிறது. என் தலையில எழுதி வச்சிருக்கான் இல்லையோ, அவன் எழுதின எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தானது பொய்யாகக்கூடாதான். அவன் எழுதியிருக்க எழுத்து தலையில பிரம்ம லிபின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பிரம்ம லிபி பொய்யாயிடக்கூடாது. இப்படி பொய்யாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வியபனய சிக்கின், நீ அதெல்லாம் போக்கடிக்காத இருக்கியா, என் கஷ்டத்தெல்லாம் போக்கடிக்காத இருக்கியா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா, நான் துன்பப்படணும், சம்சார கடலை மூழ்கி திண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு இருக்கியான்னு.
வேற ஒரு கவி கூட என்ன எழுதியிருக்காருனாக்கா, நீங்க 2 பேரும் 3 ஒண்ணுப்பா, ஒரே பராபிரமா 3 ரூபம் எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிறார். 3 காரியங்கள் பண்றதுக்காக. அப்ப 3 பேர் ஈக்குவல், 3 காரியங்கள் நடக்கணும். என்னன்னா, 1 உற்பத்தி பண்ணணும், 2வது அதை வளர்க்கணும், காப்பாற்றணும், 3வது அழிக்கணும். இந்த 3 சமயம் சேர்ந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா தான் ஒரு பேலன்ஸ் இருந்துருக்கும். இல்லை யாராவது ஒருத்தர் வேலையை நிறுத்திட்டாங்க. ஒரு தமாஷான ஒரு பழமொழி சொல்வா, ஒரு 3 பேருக்கு கார்பரேஷன்ல வேலை விட்டாங்க. ஒருத்தன் என்ன பண்ண, பள்ளம் தோண்டிகிட்டே போகணும், அடுத்த வந்து செடி நட்டுட்டே இருக்கணும், இன்னொருத்த வந்து என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டோம். அப்போ செடி பார்த்தா நிற்கும். இல்லை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்க, ஒருத்தன் அங்கேருந்து வந்தானா, ஒருத்தன் பள்ளம் தோண்டிகிட்டே போனானோ, அடுத்த வந்து தண்ணியை விட்டுட்டு மூடிட்டே போயிட்டே இருந்தானோ. கேட்டாரான், என்னங்க ஒருத்தர் வந்து ஒரு 3 அடிக்கு 3 அடி பள்ளத்தை தோண்டிட்டு போறாரு, பின்னாடியே ஒருத்தர் வந்து அதுக்கு தண்ணி விட்டு திருப்பி பண்ணை போட்டு மூடிட்டு போறாரு. என்ன இல்லைங்க, நடுவில் ஒருத்தர் செடி நடனா இன்னைக்கு லீவு இருந்தானோ. இப்படி ஒருத்தர் வரலன்னா கூட அர்த்தம் இல்லாத போயிடும் இல்லையா? ஒரு செடியை நட்ட அப்புறம் தண்ணி விட்டு மூடினாதான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. இல்லாத அவர் வேலையை அவர் செஞ்சுட்டார், என் வேலையை செஞ்சுட்டா இன்னொருத்தர் செய்ய வேண்டிய வேலைக்கு அவர் வரலன்னு என்ன பிரயோஜனம் இல்லையா? அர்த்தமே இல்லாத போயிடும் இல்லையோ? இங்கே மும்மூர்த்திகளும் 3 வேலையை செய்கிறான். இல்லை பிரம்மாவுடைய வேலை வந்து ஒருத்தனை படைச்சு அவன் தலையில் அவனுடைய பூர்வ ஜென்மனுடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி, சஞ்சித்தம் ஆர்ஜித்தம் சொல்ற இந்த பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படிலாம் வந்து நல்லது நடக்கணும் கெட்டது நடக்கணும்னு எழுதி விடுறாரு தலையில. இவர் விஷ்ணு அதை காப்பாற்றாரு. நம்மள இவனை நன்னா காப்பாற்றினா அந்த சங்கடங்கள்லாம் அவனுக்கு இருக்கும்னு இல்லையா? அவன் அழிச்சுட்டாக்கா பிரயோஜனம் இல்லையே. இவன் வாழ்ந்தா தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியும். அவர் நல்லா வாழறதுக்கு பார்த்துக்கிறார், அதுக்கு திடத்தெல்லாம் கொடுக்குறார். சிவன் தான் அழிக்கணும், கடைசியில் லேசு அழிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் படணும்னு இருக்கா. மும்மூர்த்திகளால நீர் அந்த பிரம்மா எழுதின எழுத்து பொய்யா ஆகப்படாதுன்றதுக்காகவே நீர் இப்படிலாம் பண்றீரா? சரி பண்ணா என்னன்னு, சரி இப்படியே இருக்கட்டுமே, வத சொல்லுங்க, அதானே காரணம். நம்ம சொல்லுவோம், என்ன பேசாத இருக்க சொல்லுங்க, அப்படித்தானே திண்டாட்டணும்னு பார்த்துட்டு இருக்க. அதனால தான் எவ்வளோ கத்தியும் நீங்கள் வரல, வந்திருக்கலாமோ செஞ்சுருக்கலாமோ. நீங்கள் நினச்சிருந்தா காப்பாற்றிக்க முடியாதா? உங்ககிட்ட இல்லையா? உங்களுக்கு மனசு இல்லை, என்ன அவஸ்தப்பட்டுமே திண்டாட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாள். அப்படித்தானே அப்படின்னு கேட்கறா. சொல்லுங்க என்ன பேசாத இருக்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆச்சாரால் பேசுகிறார். சொல்லுங்க என்ன இப்படித்தானே, இதுதானே உனக்கு கஷ்டம். சரி இயம் பிரீத்தி சேத்தவன்னு, சரி இதுதான் உனக்கு சந்தோஷம்னா இருக்கட்டுங்க. நீ கஷ்டப்படணும் திண்டாடணும் படவா இரு, இன்னும் ஆட்டம்னா போட்டேன், நீ வா பிரம்மா எழுதின எழுத்தப்படி நடக்கட்டும், முன்ன நான் கை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இதுதான் உனக்கு பிரீத்தி, உனக்கு சந்தோஷம்னா இருந்துட்டு போட்டோம். இதனால உனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்னா ஏன் அப்படின்னா, இப்படிதான் உன்னுடைய பக்தர்கிட்ட உன்னுடைய கருணை அப்படின்னு சொன்னாக்க, கிருத்தார்த்தா கலு நாங்கள்லாம் வந்து நிஜமாவே தன்யர்களா ஆயிட்டோம். எப்படி தன்யர்களா ஆயிட்டுனா, அவன் வந்து தீனர்களுக்கெல்லாம் பராதீனனாச்சே, தீன ரட்சகனாச்சே. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருந்துருவ? உங்க குழந்தை இல்லையா? நான் கொஞ்ச நாள் பார்த்துவேன் பார்ப்பேன், உனக்கே மனசு இழகிப்படும். அச்சி பாவம் நம்ம குழந்தை கட் பண்ணி வந்துருவேன். ஏன்னா தீன ரட்சகன் பேர் வச்சுக்கலையா? தீன சரண்யன் என்னும் பெயர் கொண்டாய், தீனனை போல் வேறவர் கண்டாய், சீனிவாச திருவேங்கடமுடையாய். பாவனாசிவன் பாடுறார். தீனச்சரண்யன்னு பேர் உனக்கு இல்லையோ? என்ன மாதிரி தீனன் வேற யார் இருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து காப்பாற்றுவே. சரி பிரம்மா எழுதின எழுத்த அவர் எழுதுறது பொய்யாகப்படாதுன்னு நீ காத்துட்டு இருக்க, அவ்வளோதானே. அவர் எழுதினார். சில பேர் சந்தோஷத்துக்கு அவள் பண்ணுறதை பண்ணிவிட்டு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் வந்து எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணும் இல்லையா? இப்போ வாத்தியார் கண்ணாமனா மார்க் போட்டுலாம் வச்சுக்கோ, இந்த குழந்தை நிஜமாவே நல்லா படிக்கிற பையன். என்னவோ அந்த வாத்தியாருக்கு எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு, ஏதோ துக்கமோ ஏதோ சங்கடம் தெரியல, இந்த பையனுக்கு மார்க்கை தப்பாக போட்டார். 90 மார்க் மேலே வாங்குற பையனுக்கு 66 மார்க் போட்டார். இந்த பையன் என்ன பண்ணுறான்? உடனே அடுத்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர்ட்டையோ இல்லை ஹெட் மாஸ்டர்ட்டையோ, அவனு வந்து பள்ளிக்கூடலேயே நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், எல்லாருக்கும் தெரிஞ்சோம். நேரம் ஹெச்எம் ரூம்க்கோ போய் பாருங்க எனக்கு நல்லா வரணும் மார்க், என்னோ தெரியல அந்த வாத்தியார் மார்க் போட்டார். அப்போ என்ன சொல்வார் ஹெட் மாஸ்டர்? இருக்கட்டான் அந்த வாத்தியார் கூட பெரும்பாலும் 4 வைக்கிறேன் சொல்ல மாட்டார். அவரே சொல்ல வாத்தியார் போட்டாரா, இருக்கட்டா பரவாயில்ல, அடுத்த பரிசால் நான் பார்த்து உன்னை பார்த்து சொல்ல நீ போ. இதனால வந்து இட் டசன்ட் கோ டு ஜட்ஜ் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஏதோ வாத்தியார் போய் இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கோ, நான் அடுத்த பரிசை உனக்கு பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் சமயம் வரும்போது அந்த வாத்தியார்ட்ட பார்த்து சொல்லுவார், இன்னைக்கு மார்க் வாங்கியாச்சு வந்தாச்சு. இதில் கூட 83க்கு 38ன்னு எழுதிவிட்டார், கீழே ரெட் கோடும் போட்டார். வாத்தியார் ஏதோ கோவம் எழுத்தார், இப்படி போட்டால் நல்ல மார்க்கு, அப்படி போட்டால் கெட்ட மார்க், ஃபெயில் மார்க்கு. பரவாயில்ல போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார். பேப்பர் வாங்கி கூட பார்க்கல ஹெட் மாஸ்டர். அப்புறம் சாவகாசமாக டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அந்த ஹெட் மாஸ்டர் டீச்சர் பார்த்து சொல்லுவார், இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பண்ணும்போது நம்ம பார்த்து பண்ணோம், குழந்தைகள் மனசு கஷ்டப்படாத பண்ணோம், நமக்கு எத்தனையோ சங்கடங்கள் இருந்தாலும் குழந்தைகிட்ட காமிக்கப்படாது, மார்க்லாம் எடுத்து எழுதும்போது பார்த்து எழுதணும், இல்லை குழந்தை ரொம்ப துக்கப்படும், டிமோட்டிவேஷன் ஆகிடும். இப்போ சமீபத்தில் ஒரு வாத்தியார் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கோவத்தை வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க்கை திருப்பி எழுதி போட்டார். அந்த குழந்தை வந்து ரொம்ப வருத்தப்படனா, ஆற்றுல அம்மா அப்பாலாம் அடித்தா. அப்புறம் நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன், இது ஏதோ மிஸ்டேக் ஆனதுக்கு சரி பண்ணிடலான்னு பார்த்து பண்ணால் அவர் சூச்சகமாக சொல்லுவார். உடனே இந்த வாத்தியாருக்கு ஞாபகம், அடாடாடாடா நம்ம தான் அதை பண்ணிட்டு போட்டோம்னா கிளாஸுக்கு போனால் ஒரு வாத்தியாருக்கு கேட்பேன், டே யாருக்கிட்ட மார்க் தப்பாக போட்டிருக்கு? எனக்கு தான் சார் கொண்டாங்க
தப்பா போட்டேன்டா, ஞாபகத்தை திருப்பி எழுதிட்டேன்டா, அப்பயே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா, சரி பண்ணித்தரேன். அவர் பிரம்மாவை கூப்பிட்டு உடனே கேட்க மாட்டார். அவன் பண்ணும் தலையில எழுதிட்டா அதை நீ அனுபவிக்கணும். எப்போ தேவையோ அந்த பிரம்மாவை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லி உனக்கு எல்லாம் சரி ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு பண்ணுவாரான். அதை பண்ணக்கூடியவர், பண்ணக்கூடிய எண்ணம் உனக்கு உண்டு. அதனால நீர் வந்து இப்போ பொறுமையாக இருக்கிறது பரவாயில்ல, உங்களுக்கு இது திருப்தி தான், சந்தோஷம்னு இப்படியே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் தன்யர்களாயினோம். இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு பார்த்தா அவனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு என் மேலே பிரேமை உண்டு, பிரியம் உண்டு. இப்படி கஷ்டப்படுத்தோன்னு பார்த்தோம், அடாட்டா நம்ம ஒரு பக்தனை இந்த பிரம்மா இப்படி எழுதி கஷ்டப்படுறது இருக்கட்டும் பார்க்கலாம், இந்த பிரம்மாக்கே ஒரு சாபத்தை கொடுத்துரும். ஒரு தலையை கிள்ள மாதிரி இன்னொரு தலையை கிள்ளிடுவான். அதுதான் முன்னாடியே சொன்னார், இந்த மாதிரி 4 தலை இருந்துட்டு போடணும், கிள்ள வேண்டாம் இல்லையா, ஒரு தலை கிள்ளினதை விட்டுட, அதான் இன்னொரு 4 தலை இருந்துட்டு போடணும், கிள்ள வேண்டாம். என்ன அப்பதான் உமக்கு என் மேல கருணை இருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு கருணை என்னோட இருக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அதான் கெட்ட ஆசைகள் நிறைந்ததாகவும், கெட்ட அதிகாரிகளுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும், கெட்ட முடிவையே உடையதாகவும், பாவத்திற்கு இடமாகவும், துன்பத்தையே கொடுக்கதாக கொடுக்கிற இந்த பிறவி சூழல்ல நான் படுற துன்பத்தெல்லாம் நீர் ஏன் பார்த்துட்டு இருக்கீர் அப்படின்னு சொன்னா, பிரம்மா என் தலையில எழுதியிருக்கிற எழுத்து வந்து பொய்யாகக்கூடாது, அது வந்து வீணா போயிடக்கூடாது. அது பொய்யா போச்சுன்னா அவருடைய பொசிஷனுக்கு இழுக்கு வந்துவிடும் இல்லையா, அவர் வந்து எஃபெக்ட்லெஸ்ன்னு போயிடுமே. அதில் அவருக்கு ஒரு அபக்கியத்தை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீ டாலரேட் பண்ணுற மாதிரி தெரியறது. அதை நீ போக்கடிக்காத இருக்கிற போல் இருக்கு. அதனால் பக்தர்கிட்ட வந்து உன்னுடைய கருணை எப்படிப்பட்டது எனக்கு தெரியும், ஆனால் இதுதான் உங்களுடைய கருணைன்னு என்னத்தினாலன்னு எனக்கு புரியுறது. நீர் என் மேலே ஆசை இல்லாதனாலையோ பிரேமை இல்லாதனாலையோ நீர் அப்படி இருக்கலை. பிரம்மா எழுத்து பொய்யாகாத இருக்கணுன்றதுக்காக கண்டுக்காத மாதிரி இருக்க. சில பேர் கூட திட்டுவா, சின்ன குழந்தைல என்ன பண்ணும், அண்ணாக்கும் தம்பிக்கு சண்டை வந்துடும், 5 வயசு வித்தியாசம் இருக்கும், இது சின்ன குழந்தைக்கு 3 வயசு இருக்கும். அது வந்து அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும், இதை பாருப்பா அண்ணா வந்து அப்படிலாம் பண்ணுறான். இவர் என்ன பண்ணுவார்னா சும்மா தன் கை மேலேயே வச்சு ஒரு அடி ஓங்கி அடிப்பார். அப்போ அடி அவன் எங்க இல்லை, தாத்தா தோச்சு விட்டா தாத்தாவை அடிக்கும், அப்பா போய் தாத்தா அடிக்க பிடிப்பான், ஓங்கி அப்படி அடிச்சுட்டு ஒரு மாதிரி பெரிய விட்ட கண்ணை சிமிட்டுவார். அதெல்லாம் அவங்களுக்கு சும்மா அப்படி உலா காட்டிக்கு பண்ணேன், நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதேன். அது மாதிரி நீ அந்த பிரம்மாவை பிரீத்தி பண்ணுறதுக்காக சும்மா நான் கட்டப்படுறதுக்கு இது பண்ண மாதிரி உங்களோட அனுகிரகம் எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும். ஆனால் அதனால நான் வந்து நான் ரொம்ப தன்யனானவன் தான், எனக்கு உங்களோட கருணை இருக்கிறதுனால என்ன எந்த கஷ்டமும் எதுவும் பண்ண முடியாது, நான் இதை பொறுத்துக்கிறேன்றவர் சூச்சகமாக சொல்கிற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி கஷ்டப்படும்படியாக விட்டீரேன், உங்கள் கோட்டியில் ஒருத்தருக்கு இருக்கிறத ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்படி இருக்கே, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி இல்லை. பாழ்வாழ்வு எனுமி படுமாயிலே வீழ்வாய் என என்ன வீழ்த்தனையே, தாழ்வானவை செய்தனதாம் உழவும் வாழ்வாய் இனி நீ மயில்வாகன்னு அருணகிரிநாதர் சொன்னார். நீ வாழ்வாய், இதெல்லாம் எனக்கு கட்டத்தை கொடுத்து நீ வாழ்வாய்ன்னு அதை பார்க்கும்போது தாழ்வானவை செய்ததுதான் உழவுன்னு சொல்லும்போது எனக்கு இதை விட கீழ்த்தரமான கொடுமைகள் யாரா பண்ண முடியுமான்னு கேட்க மாதிரி இருக்கு. ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்னவா அப்படின்னு கேட்டாக்க வாரியார் சுவாமி சொல்லுவார், தாழ்வானவை செய்தனதான் உழவு. இத்தனை தண்டனைகளுக்கும் உரியதாக தவறுகள் நான் எவ்வளவுதான் செஞ்சிருப்பேனோ தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா இனி நீ வாழ்வாய், நீ நன்றாக இருந்து கொண்டு எனக்கு க்ஷேமத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். வாழ்வாய் இனி நீ மயில்வாக நீ நன்றாக இருந்து கொண்டு நீ சௌக்கியமா நன்னா சந்தோஷமா இருந்தா தானே எனக்கு நீ நல்லது செய்ய முடியும். உனக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் ஆராதனைகள் நன்னா நடக்கட்டும், நீ அப்படி இருந்தேன்னா எனக்கு நல்லது பண்ணுவே இல்லையான்னு சொல்ற. அது மாதிரி அது சொல்றச்ச கந்தர் அனுமதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இடத்துல விதிகானும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர்கடல் என்று அருள்வாயின்னு. இந்த பாழான உடம்பை எடுத்துட்டு கெட்டதே பண்ணு, கெட்ட சகவாசத்தில் உட்காந்து கெட்டத்தை அனுபவிச்சுன்னு உட்காந்துருக்கேன்னு, நீ எப்போதான் எனக்கு வந்து இதுலேருந்து மீட்டு கொண்டு போய் எனக்கு நல்லதெல்லாம் செய்ய போற, எனக்கு அருளை நீ பண்ண போகிறாய் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு கேட்கக்கூடிய அதே லைன்ல சிவபுராணத்தையும் திருவாத ஊரார் கேட்கிறார். வேற்று விகார விடக்குடும்பின் உட்கிடப்ப ஆற்றேனம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குலம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்லல் பிறவி அறுப்பானே. வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இந்த மாதிரி ரொம்ப விகாரமான உடம்பு, இந்த உடம்புல நான் எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் பட்டுன்னு இருக்கேன், தொந்தரவெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த கெட்ட ஆசைகள் இருந்தா கெட்டவா கிட்ட போய் சகவாசத்தை வச்சுட்டு கெட்ட எண்ணங்களையும் கெட்ட பாவமான காரியங்களையும் செஞ்சு கொண்டு இப்படியே வேண்டு கொண்டிருக்கேனே. இது போரும் எனக்கு இதுல எப்போ நான் வெளியில வரப்போறேன்னு தெரியலையே. அரணே உன்னை ஓன்னு புகழ்ந்திருந்து இந்த பொய்யெல்லாம் பொய்யான உடம்பெல்லாம் கெட்டு போய் நல்ல மெய்மையே புரிந்து கொண்டு மெய்ஞானத்தை அடைந்து அப்படி அடையும்படியாக என்னை இந்த தொல்லைகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து இந்த வினையான பிறவிகளை சாராம இந்த கள்ள புலக்குழம்பை, அதாவது எப்போதும் கெடுதலையே செய்ய தூண்டுகின்ற மனதையும் அந்த 5 பஞ்ச இந்திரியங்களையும் நீ அழிக்கக்கூடிய
இந்த இதனுடைய கெடுதல்கள் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து மீட்டு அதை அழித்து அதை நல்வழி செயல்படுத்தக்கூடிய வல்லவனாக இருக்கக்கூடிய நீயே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுனான நடு இரவில் நடு ஜாமத்தில் தான் வந்து பரமேஸ்வரனானர் நர்த்தனம் பண்றாரான், சிதம்பரத்தை நடனம் பண்றாருன்னு சொல்றார். அப்பேற்பட்டவனே தில்லையில் கூத்தனே, சிதம்பரத்தை ஆடக்கூடியவனே, தென்பாண்டி நாட்டானே என்றால் தென்னாட்டுக்கு இறைவன் சொல்வார். எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட பரமேஸ்வரனே, இந்த அல்லல் பிறவியை நீ அறுப்பாயே, நீ அறுப்பவனே, அறுத்து விடுவாய். இந்த தொல்லையிலிருந்து என்னை மீட்டு என்னை நீ காப்பாற்றி உம்முடைய பக்தர்களுடைய கூட்டத்திலே சேர்த்து என்னை கடைத்தெறியவனாக ஆக்க வேண்டும். நீ செய்வாய், உன்னுடைய கருணை செய்ய முடியும், உன்னுடைய கருணையினால செய்ய முடியும், உன் கருணையானது செய்துவிடும் என்று சொல்லி இந்த சிவபுராணத்தினுடைய திருவாத ஊராருடைய இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம முடிவு செய்கிறோம். கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, நல்லறிவில் நற்றம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டனே என்று அவர் கூறியபடி அந்த தென்பாண்டி நாட்டான அந்த பரமேஸ்வரனானவன், தில்லை கூத்தனானவன் நமக்கு என்றென்றும் நல்லருள் புரிவானாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு பண்ணுகிறோம். சத்குருபியோ